பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பீரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. இருக்கிற தேவனே, எங்கள் நல்ல இரட்சகரே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. வானம் முந்தன் சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி. வானம் முந்தன் சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி. ஒப்பில்லாத தேவனே, யாருக்கும்மை ஒப்பிடுவே. ஒப்பில்லாத தேவனே, யாருக்கும்மை ஒப்பிடுவே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே. துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா.
துதித்துள் மகிழ்வேன் அல்லேலூயா. ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 33 அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும் என்று இங்கு நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு இரக்கம் காட்ட முடியும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். எப்படியாவது நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு இரட்சிப்பாயிரும். தேவரீர் காலையில் எங்களுடைய புயமாகவும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு இரட்சிப்புமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சீஷர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து நமக்கு துணை நின்றார். 3.5 வருடம் அளவும் நாம் அவரோடு கூட நடந்தோம், அவரோடு கூட உண்டோம், அவரோடு படுத்து எழுந்திருந்தோம், அவரோடு கூட ஊழியங்களை நிறைவேற்றினோம். இப்பொழுது இயேசு நம்மோடு கூட இல்லையே, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கலக்கத்தோடு அவர்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை திடப்படுத்தும்படியாகவே 40 நாளளவும் அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு பல வார்த்தைகளை நினைப்பூட்டி அவர்களை திடப்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், அப்பொழுது அந்த ரட்சிப்பு உங்களுக்குள் இறங்கி வரும், ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டபடி சீஷர்கள் அந்த வார்த்தைகளை நம்பி மேல்விட்ட அறையில் போய் காத்திருந்தார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், உமது ரட்சிப்புக்காக உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லிதான் அவர்கள் ஒருவேளை அன்றைக்கு மேல்விட்ட அறையில் காத்திருக்க வேண்டும். எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இயேசு சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி அவர்கள் மேல்விட்ட அறையில் காத்திருக்கிறார்கள். உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அக்கினிமயமான நாவுகளாக பிரிந்து ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வல்லமை அவர்கள் மேல் நிழலிட்டதினால், அவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வந்ததினால் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனுடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய ரட்சிப்பாயிரும் என்று அவர்கள் ஒருவேளை ஜெபித்திருந்திருப்பார்கள். எங்களை காப்பாற்றுகிறவராக இரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்ததின் விளைவாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். இந்த காலை நேரத்தில் நாம் கூட ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டு, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற ஒருவருமே இல்லை, இந்த இக்கட்டு காலத்தில் எங்களுடைய இரட்சிப்பாய் நீர் இரும், நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம், எங்களுக்கு இரங்கும் என்று ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஆண்டவருக்காக காத்திருந்து எங்களுக்கு இரங்கும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு இக்கட்டில் நீங்கள் சிக்கிக்கொண்டு இந்த இக்கட்டிலிருந்து வெளிவர எங்களுக்கு தெரியவில்லை, முடியவில்லை, எங்களுக்கு இரட்சிப்பாயிரும், எங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையின்படியே அன்றைக்கு எப்படி சீஷர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பாக வெளிப்பட்டாரோ, அந்த இக்கட்டு நேரத்தில் அவர்களுக்கு துணையாக வந்தாரோ, அதே போல நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்பி இந்த நீங்கள் சந்தித்து வருகிற இந்த இக்கட்டு காலத்தில் உங்களுக்கு ரட்சிப்பாக அவர் வெளிப்பட போகிறார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இந்த இக்கட்டு காலத்தில் அவர் உங்களுக்கு ரட்சிப்பாக இருந்து உங்களை காப்பாற்றுகிறவராக இருந்து உங்களை
தப்புவித்து கனப்படுத்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறோம். இக்கட்டு காலத்தில் எங்களுடைய ரட்சிப்பாயிரும். காலையில் ஆண்டவரே உம்முடைய புயம் வெளிப்படட்டும், வல்லமையுள்ள உமது புயம் வெளிப்படட்டும். இக்கட்டு சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் எங்களை காப்பாற்றுகிறவராக நீர் இரும் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்களுக்கு உதவும்படி நீர் இறங்கும்படி காத்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சந்தித்து வருகிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்களுக்கு நீர் ரட்சிப்பாய் வெளிப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து இயற்கைக்கு மேற்பட்ட இதெல்லாம் நடக்குமா முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பி இக்கட்டு சூழ்ந்திருக்கிற இந்த காரியத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்வீராக. இக்கட்டு காலத்தில் அவர்களுடைய ரட்சிப்பாய் நீர் வெளிப்படும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.